ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நான் வெற்றிகரமாக அதிகாலை 5 மணி சேலஞ்சு லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததால் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டினை குரூப்பில் பிடிஎஃபாக போட்டுட்டு உங்களை டெஸ்ட் எது சொல்லியிருந்தேன். அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பார்த்துக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இப்போது ஜியாகிரஃபி தாங்க சொல்லியிருந்தோம். சிலபஸில் ஜியாகிரஃபியோட அந்த ஃபஸ்ட் டாபிக் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கூற்றை கவனி. இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நிலமுள்ள நில எல்லையை கொண்டுள்ளது. அதாவது 10th ஜியாகிரஃபி தான் நம்ம ஃபஸ்ட் லெசன் தான் சொல்லியிருந்தோம். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, அதனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது. குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 600 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது. இந்திய கடற்கரை நீளம் 6100 கிலோமீட்டர் ஆகும். இதுதாங்க ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி அப்படின்றத இதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் 601 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது தவறுங்க. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் தான்? 106 கிலோமீட்டர் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை கூட பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த நில எல்லைகள் 5200 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நில எல்லைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ வங்காளதேசத்தா கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக 4156. ஓகேங்களா? ஸோ 4156 வங்காளதேசத்தா கூட. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4 கூட 1 கூட்டினீங்கன்னா 5, 5க்கு அப்புறம் 6. ஓகேங்களா? ஸோ வங்காளதேசத்தோட அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 கூட 1 கூட்டினீங்கன்னா 5, 4 1 5ங்களா, அதுக்கப்புறம் 6, அப்போ 4156. ஓகே, அடுத்து ஆப்கானிஸ்தானோட எவ்வளோங்க? 106. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தானோட எவ்வளோ? 106. ஓகேங்களா? மொத்தம் நம்மளுக்கு 106 ஆப்போசிஸ்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 106 அப்படின்னா ஆப்கானிஸ்தான், ஆப்போசிஸ்டான் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் நிலையில் ஆப்கானிஸ்தானோட இருக்குது. அடுத்து இந்திய கடற்கரை நீளம் அப்படின்றது 6100 கிலோமீட்டர். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா இந்திய கடற்கரையோட நிலம் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 6100 கிலோமீட்டர் வரும். தீவு கூட்டங்களையும் சேர்த்து நம்ம கணக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் வருங்க. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துக்கிறது கடற்கரையோட நீளம் மட்டும்தான். அப்போ இதுவும் சரிதான். அப்போ 2 மட்டும் தான் தவறு. அப்போ 1 3 மட்டும் சரி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எது? செகண்ட் கொஸ்டினாங்க. இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனை எது அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி முனை. ஸோ குமரி முனை அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனை. அதாவது நிலப்பகுதி லேண்டு மட்டும் தான் நம்ம கணக்கிறோம். ஸோ நம்ம கடல்லாம் தாண்டி போகலை. லேண்டு மட்டும் கணக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எதுனா தென்கோடி முனை தான் பார்த்தீங்கன்னா குமரி முனையாக இருக்குது. அப்போ வடமுனையாக எது இருக்குதுன்னா இந்திராகூல். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குமரி முனை. ஸோ இந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்திராகோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னங்க, அந்த வடமுனை. ஸோ இந்த நிலப்பகுதியோட அந்த வடமுனை தான் பார்த்தீங்கன்னா இந்திராகோல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ இந்தியாவோட தென்கோடி பகுதி, அதாவது கடல்லாம் கடந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா தென்கோடி பகுதி எது கணக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கிற அந்த பிக்மெலியன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்திரா முனை எப்படி அழைக்கப்படுது? பிக்மெலியன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற அந்த பிக்மெலியன் தான் இந்தியாவோட தென்கோடி முனை. நல்லா பார்த்து, இந்தியாவோட தென்கோடி முனைன்னு சொன்னாங்கன்னா அது பிக்மெலியன். நிலப்பகுதியோட தென்கோடி முனை அப்படின்னு சொன்னால் அது குமரி முனை. வடமுனைன்னு சொன்னால் இந்திராகோல். ஓகேங்களா? ஸோ இது கிளியர். அடுத்து தேர்ட் கொஸ்டின். இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. காரணம் இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஆமாங்க, இந்தியா ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு கண்டம் இருக்குமோ அதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நில அமைப்பு, காலநிலை, இயற்கையான தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அனைத்து வேறுபாடுகளும் இதில் இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ அதனால தான் நான் சொல்கிறோம் ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். அப்போ கூற்று சரி, காரணம் சரி, கூற்று காரணம் சரியான விளக்கம். இந்தியா ஒரு துணை கண்டம் அழைக்கப்படுது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடு. கொடுத்ததுலேயே தவறான கூற்றுதுன்னு பார்க்க போகிறோம். இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சரிங்க? ஸோ வடக்கே லடாக்குங்க.
ஓகேங்களா. அங்கேருந்து கீழே தெற்கே வந்தால் கன்னியாகுமரி. ஸோ மேலேருந்து கீழே அதாங்க வடக்கு தெற்கு. அப்போ அந்த மேப்பில் மேலேருந்து கீழே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே லடாக்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரை எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் நீளங்க. 3214 கிலோமீட்டர் நீளம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 நம்பருமே வந்துட்டுருக்கும். 1 3 2 1 4 எல்லா நம்பருமே வந்து இதில் வந்துட்டுருக்கும். சரிங்களா. சரி, அடுத்து இந்தியா மேற்கே ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2933. ஓகேங்களா. இது என்ன சொல்கிறோம், இந்த குறுக்கு வட்டத்தில் சொல்கிறோம். ஸோ எங்கேருந்து அருணாச்சல பிரதேசத்துலேருந்து இந்த குஜராத் இருக்குங்களா ரான் ஆஃப் கட்ச், ஸோ அது வரையில் இருக்கிற அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேங்களா. ஸோ 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுவும் சரிதாங்க. ஓகேங்களா. ஸோ இது 2933. இப்படி மேலேருந்து கீழே வரப்போ 3214. அப்போ எது தான் அதிகமாக இருக்குது, இந்த வடக்கு தெற்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கிழக்கு மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. 2933. ஓகேங்களா. ஸோ இது கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. சரி, இதுக்கு ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். ஸோ அருணா என்ன பண்ணுறாருன்னா 29 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிளம்புறாங்க. 33 வயசில் தான் வந்து குஜராத்தில் வந்து இறங்குறான். ஓகேங்களா. அப்போ அருணான்னு சொன்னேன்னா அப்போ அதான் அருணாச்சல பிரதேசம். அங்கே கிளம்புறப்போ அவளுக்கு வயசு என்னங்க 29. அங்கேருந்து வந்து குஜராத்தில் இறங்குறப்போ அவளுக்கு வயசு என்னன்னா 33. அப்போ 29 33. அப்போ அருணாச்சல பிரதேசத்துலேருந்து குஜராத் வரை இருக்கிற அந்த நேரம் வந்து தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 29 33. 29 வயசில் ஏறி 33 வயசில் வந்து இறங்குறா. அப்போ 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அப்போ இதுவும் வந்து சரிதான். அடுத்து மேற்கே உள்ள குஜராத் முதல் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா. எத்தனை தீர்க்க கோடுங்க, 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ஆமாம், இதுவும் சரிதான். ஓகேங்களா. ஸோ அருணாச்சல பிரதேசத்துலேருந்து நீங்கள் குஜராத் வரலும் பார்த்தீங்கன்னா தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை எத்தனைங்க 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது மூணுமே ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கிடைமட்டமாக பார்க்குறப்போ குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் எவ்வளோ தீர்க்க கோடுகள் இருக்குது, 30 தீர்க்க கோடுகளை வந்து இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், அருணா 29 வயசில் கிளம்புறா. 30 தீர்க்க கோடுகளை கடந்து 33 வயசில் தான் வந்து இங்கே சேர்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மூணுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ 29 வயசில் கிளம்பி 30 தீர்க்க கோடுகளை கடந்து 33 வயசில் வந்து இறங்குறான். அப்போ 29 33 அது இடைப்பட்ட தூரம். இடையில எத்தனை தீர்க்க கோடுகள் கடந்து வரா, 30 தீர்க்க கோடுகளை கடந்து வரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மறக்காது. சரி, அடுத்து 2024 வரை அமராவதி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக உள்ளது. ஓகேங்களா. ஸோ இது தாங்க தவறான கூற்று. ஏன்னா நம்ம கொஸ்டினாக கேட்டிருந்தோம் தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடின்னு கேட்டிருந்தோம். இதுதான் தவறான கூற்று. ஸோ ஏன் தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் அமராவதி நகர் தாங்க. ஓகேங்களா. ஸோ அமராவதி தான். ஆனால் 2024 வரை ஹைதராபாத் தான் வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களோட தலைநகரமாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அமராவதி இல்லை, 2024 வரை எது இருக்கும், ஹைதராபாத் தான் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா இதுதான் ராங். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வரணும், ஹைதராபாத் வந்து வரணும். ஓகேங்களா. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் இது தான். அடுத்து உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது, உலகோட கூரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ உலகின் கூரை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சுங்க. பாமீர் முடிச்சு தான் வந்து உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது மத்திய ஆசியாவில் இருக்கிற அந்த உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் ஒரு இணைக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது எதிரான இந்த பாமீர் முடிச்சு. ஓகேங்களா. ஸோ இது வடக்கு இமாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா இந்தியாவோட நிலத்தோற்றங்களை நம்ம 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறப்ப அதில் முதல்ல வடக்கு மலைகள் தான் வந்து இருக்கும். அந்த வடக்கு மலைகளில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சு தான் வந்து பாமர் முடிச்சு. இது மத்திய ஆசியாவோட அந்த உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் அந்த இணைக்கிற அந்த இடமா இருக்கிறதுனால தான் வந்து பாமர் முடிச்சு என்ன பண்ணுதுங்க, இந்த உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில் போன்ற வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பாமர் முடிச்சு இமயமலையிலேருந்து எப்படி இருக்குதான், ஒரு வில் போன்ற வளைஞ்ச வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. அப்போ உலகின் கூரை என அழைக்கப்படுது பாமர் முடிச்சு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுவது எது, எதுங்க, திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுவது எது அப்படின்றத வந்து அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா. சரி, ஆன்சர் பாருங்கள். டிரான்ஸ் இமயமலை, பூர்வாஞ்சல், மேற்கு இமயமலை. ஸோ அப்போ திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஏ மற்றும் சிங்க. ஓகேங்களா. ஏ மற்றும் சி. ஏன்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்றதும் மேற்கு இமயமலை அப்படின்றதும் ஒன்று தான்.
டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலைன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதை நான் ஆப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமயமலை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கடான்னா திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மலையை பொறுத்தவரையிலும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து திபெத் பீடபூமி வரலும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மேற்கு இமயமலையான டிரான்ஸ் இமயமலை. இதனோட பரப்பளவு திபெத்தில் தான் வந்து அதிகமாக காணப்படுது. ஓகேங்களா, அதனோட பரப்பளவு திபெத்தில் அதிகமாக காணப்படுது. என்ன பண்ணுறாங்க, இதை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இது கூற்று காரணத்தில் கூட வைக்கலாம். ஓகேங்களா, மேற்கு இமயமலைகள் திபெத்தியன் இமயமலைகள் என அழைக்கப்படுகின்றன. காரணம், இதன் அதிகமான பகுதி திபெத்தில் காணப்படுவதால் இது திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, சரிதான். ஓகேங்களா, அப்போ டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை ஒன்று தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி. அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கிழக்கத்தில் நம்ம தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோங்க. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை இமயமலையாகும். ஸோ முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடறேன். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை இமயமலையாகும். டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாகியது. எவரெஸ்ட் உயரத்தின் சிகரம் 8848 மீட்டர். கஞ்சன்ஜங்கா உயரத்தின் சிகரம் 8586 மீட்டர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் தவறான ஒன்று எதுங்க, இந்த இந்தியாவோட மிக பழமையான மடிப்பு மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை இல்லை, எதுங்க ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக பழமையான மலைத்தொடர். அப்போ இங்கே வர வேண்டிய ஆன்சர் ஆரவல்லின்னு வரணும். அப்போ அதுதான் தவறாக வந்து இருக்குது. மீதி மூணும் கரெக்டுங்க. ஏன்னா டெத்திஸ் கடல் என்ற கடல் மடிக்கப்பட்டு தான் உருவாகுது இமயமலை வந்து உருவானது. அதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு அதுவும் தெரியும். அந்த கோண்ட்வானா அந்த நிலப்பகுதியில் என்ன ஆகும், யுரேசியா கோண்ட்வானா நிலப்பகுதியில் வந்து மூவ் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து எவரெஸ்ட்டோட சிகரம். ஸோ எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8586. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, உள்ளி இமயமலை. அந்த ஹிமாத்திரியில் இருக்கக்கூடிய அந்த உயரமான சிகரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா. ஸோ இமயமலையோட மிக உயர்ந்த சிகரங்கள் எல்லாமே பெரும்பாலும் எங்கே இருக்குங்க, இந்த ஹிமாத்திரியில் தான் வந்து காணப்படுது. அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அப்போ அந்த இமாத்திரியில் காணப்படுற ரெண்டு முக்கியமான சிகரங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தா ஒன்று எவரெஸ்ட் 8848 மீட்டர். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 8 4 8 வச்சா எங்கே போயிடலாம், எவரெஸ்ட்டை ஏறிடலாம் அப்படின்னு. 8 4 8 வச்சா எவரெஸ்ட்டை ஏறிடலாம். ஓகேங்களா, அப்போ 8848 மீட்டர். அடுத்து கஞ்சன்ஜங்கா. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் 85 வயசு ஆகிட்டாலும் ஒருத்தனா ஆடுவான், கஞ்சமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவேன். எப்போ அவன் 86 வயசுலையும் கஞ்சமாக தான் இருப்பான். அப்போ 85 86. ஓகேங்களா, அப்போ கஞ்சன்ஜங்கா அதனோட உயரம். ஓகேங்களா, அப்போ இதனோட தப்பு ஏதாங்க. அடுத்து பொறுத்துக இமயமலையின் முக்கிய கணவாய்கள். ஸோ இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கணவாய்கள் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம என்ன எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, காரகோரம் கணவாய். காரகோரம் கணவாய் எங்கே இருக்குதுன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து காணப்படுது. அப்போ ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சிப்கிலா கணவாய். ஸோ சிப்கிலா கணவாயும் சரி ஜொசிலா கணவாயும் சரி எங்கே காணப்படுதுன்னா இமாச்சல பிரதேசத்தில் தான் வந்து காணப்படுது. ஓகேங்களா, அப்போ ரெண்டும் சரி தான். காரகோரம் கணவாயாக இருந்தாலும் சரி சிப்கிலா கணவாயாக இருந்தாலும் சரி ரெண்டுமே எங்கே இருக்குங்க, இமாச்சல் பிரதேசத்தில் தான் வந்து காணப்படுது. அதனால் வந்து அதுவும் சரி தான். அடுத்து நாதுலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, ஸோ நாதுலா கணவாய் எங்கே இருக்குதுன்னா அது அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து காணப்படுது. அடுத்து புமிடிலா கணவாய். ஓகேங்க, ஸோ நாதுலா கணவாய் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குதுன்னா சிக்கிம். நாதுலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்குது. புமிடிலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. அடுத்து ஜொசிலா கணவாய் அண்ட் சிப்கிலா கணவாய் ரெண்டுமே இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து நாதுலா கணவாய், நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் இது ரெண்டுமே சிக்கிமில் இருக்குது. பொமிடிலா கணவாய் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்குது. அப்போ 1 2 4 3 அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1 2 4 3. அடுத்து சிவாலிக் இமயமலை பகுதியில் 2 இயர்ஸ் என அழைக்கப்படுவது. ஸோ முதல்ல சிவாலிக் இமயமலை பகுதியில் 2 இயர்ஸ் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக் மலை என்னங்க, வெளி இமயமலை, அதாவது அவுட்டர் இமாலயஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 இயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவாலிக் இமயமலையோட வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிகள் தான் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனோட மேற்கு பகுதியில் வந்து தூண்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி. மேற்கு பகுதி எப்படி அழைக்கப்படுதுங்க, தூண்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். ஸோ அவுட்டர் இமாலயஸ்லேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அவுட்டர் இமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ சராசரியாக அதனோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1000 மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தா அதனோட உயரங்கள் வந்து இருக்கும். அது இல்லாமல் அதனோட கிழக்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட மேற்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாம்பார் ஏரி மற்றும் புஷ்கார் ஏரி எங்கு காணப்படுகிறது? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி மற்றும் புஷ்கார் ஏரி எங்கு காணப்படுகிறது அப்படின்றதாங்க. ஓகேங்களா, ஸோ இது பொறுத்தவரைக்கும் சமவெளிகள். ஸோ சமவெளிகளை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு ஒரு சமவெளி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கே கிட்டத்தட்ட 1,25,000 சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி காணப்படுதுங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பல உப்பு ஏரிகள் காணப்படுது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு அருகே இருக்கிற அந்த சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி குறிப்பிடத்தக்கது. அப்போ எங்கே இருக்குதுங்க? ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படக்கூடிய அந்த ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் மற்றும் புஷ்கர் ஏரி. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தானில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாம்பாரை புஷ்ஷுன்னு சாப்பிட்ருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ சாம்பார் புஷ்ஷுன்னு சாப்பிட்ருவாங்க. அப்போ புஷ்கர் ஏரி ராஜஸ்தான் சமவெளியில் வந்து காணப்படுதுங்க. ஸோ அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் ராவி ஆற்றுக்கடையில் படிவுகளால் வந்து ஏற்படுது. அடுத்து கங்கை சமவெளி. ஸோ கங்கை சமவெளியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமுனி ஆற்றிலிருந்து வங்காளதேச வரலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி காணப்படுது அப்படின்ற தலைமை பார்த்தோம். அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி வந்து பார்த்தோன்னா எங்கே அதிகமாக வந்து பார்த்தோன்னா அசாமில் தான் வந்து காணப்படுது. இது வந்து பார்த்தோன்னா வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளையும் காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ சதுப்பு நில காடுகள் தராய் அப்படின்ற சதுப்பு நிலை காடுகள் எங்கே காணப்படுதுன்னா இந்த பிரம்மபுத்திரில் தான் காணப்படுது. இதுவும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 11வது கொஸ்டின். கடற்கரை சமவெளி உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது. காரணம் சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்டது. ஓகேங்களா? பாருங்கள், கடற்கரை சமவெளி தான் இருக்கிறதுல என்னன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு வளமிக்க சமவெளியாக இருக்குது அப்படின்றது கூற்று. காரணம் சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்டது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொண்டதால் தான் வந்து பார்த்தா என்ன வருது அதுன்றாங்க, ரொம்ப வளமான ஒரு சமவெளியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கூற்று தவறு, ஆனால் காரணம் சரிங்க. ஓகேங்களா? கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கடற்கரை சமவெளி வந்து அப்படி இருக்காது. ஸோ எந்த சமவெளி அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடபெரும் சமவெளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகிலே வந்து பார்த்தா மிக வளமான ஒரு சமவெளிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதனோட துணையாரில் உருவாக்கப்பட்ட வண்டல் படிவுகள் எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப வளமான சமவெளியாக வந்து இருக்குது. அப்போ வந்து கூற்று வந்து தவறு. இங்கே என்ன வரணும்? வடபெரும் சமவெளி தான் வந்து வரணும். அப்போ கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஓகேங்களா? அடுத்து 12th கொஸ்டின். ராஜஸ்தான் சமவெளியில் அரை பாலைவன பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினுங்க. ராஜஸ்தான் சமவெளியோட அரை பாலைவன பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ராஜஸ்தான் சமவெளியில் தான் வந்து சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்தோன்னா இங்கே தாங்க வந்து இந்தியாவோட பெரிய பாலைவனமான தார் பாலைவனம். ஓகேங்களா? ஸோ தார் பாலைவனமும் வந்து இங்கே தான் காணப்படுது. இது கிட்டத்தட்ட உலகிலே வந்து மிகப்பெரிய ஒரு 17வது மிகப்பெரிய பாலைவனம் எதுனா இந்த தார் பாலைவனம் தான். கிட்டத்தட்ட இது 2 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பரவி காணப்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அந்த பாலைவன பகுதி தான் மருஸ்தலி என்றும் அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம கேட்டுக்கிற கொஸ்டின் அரை பாலைவன பகுதி, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாங்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மீதி 2 நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அந்த பாலைவன பகுதி நம்ம என்ன சொல்கிறோம்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராஜஸ்தான் சமவெளியோட அந்த பாலைவன பகுதி மருஸ்தலின்னு சொல்கிறோம். அதை அரை பாலைவனி செமி டெசர்ட்டை வந்து நம்ம பாங்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம், பிரம்மபுத்திரா சமவெளியோட அந்த பெரும்பகுதி எங்கே இருக்குடானா அசாமில் தாங்க காணப்படுது. எங்கே காணப்படுது? அசாம் பகுதியில் தான் வந்து காணப்படுது. ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு சமவெளியாக வந்து இது காணப்படுது. இதில் தான் நம்ம தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகள் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ பிரம்மபுத்திராவோட அதிகமான பகுதி எங்கே காணப்படுதுங்க? அசாமில் தான் வந்து காணப்படுது. அடுத்து பொருந்தா இணையடு. ஓகேங்களா? ஸோ பொருந்தா இணை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி, நாசிக், அதாவது அந்த ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஸ்டின் வந்து கண்டினியூ கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். கோதாவரி நாசிக் மாவட்டம், இது சரிதாங்க. ஏன்னா கோதாவரி பொறுத்தவரையிலும் இது தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஒரு மிக நீளமான ஆறு கோதாவரி. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் மாவட்டத்தில் தான் வந்து இது வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ இது சரிதான். அடுத்து கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா நதி வந்து பார்த்தோன்னா இதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற அந்த மகாபல்லேஸ்வரர் அப்படின்ற பகுதியில் தான் வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணா வந்து மகா பார்த்தோன்னா பள்ளக்கட்டார் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிருஷ்ணா மகாபல்லேஸ்வரர். அடுத்து நர்மதை. ஸோ நர்மதையை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இது மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில் வந்து உற்பத்தி ஆகுதுங்க. இது எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. அப்போ இதுவும் சரிதான். அடுத்து தபதி, ராய்ப்பூர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தபதியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம
பெட்டூல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த இடத்துல தாங்க வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது வந்து இது முல்டாய், ஓகேங்களா. ஸோ பெட்டூல் மாவட்டத்தில் இருக்கிற முல்டாய் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. அப்போ ராய்ப்பூர் அப்படின்றது தான் வந்து தவறானது. ராய்ப்பூரில் உற்பத்தி ஆகிறது மகாநதி, ஓகேங்களா. அப்போ மகாநதி தான் வந்து ராய்ப்பூரில் உற்பத்தி ஆகுது. அப்போ டி தான் வந்து தவறு, அங்கே கரெக்ஷன் பண்ணி எழுதிக்கங்க. அடுத்து கூற்றை கவனி. தீபகற்ப பீடபூமி பற்றி அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரத்தின் உயரம் 2695 மீட்டர் ஆகும். ஸோ அப்போ தீபகற்ப பீடபூமியோட உயர்ந்த சிகரம் தான் எதுன்றாங்க. முதல்ல உயர்ந்த சிகரம்னா எதுன்னு பார்க்கணும். அப்புறம் தான் அதனோட உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2695 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ தீபகற்ப பீடபூமியில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனைமுடி சிகரம். ஆனைமுடி சிகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிகரம். அதனோட வந்து மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர். இது சரிதான் அப்போது, ஓகேங்களா. அப்போ அங்கே தான் வந்து ஆனைமுடி சிகரம் வந்து இருக்குது. இது ஆனைமலையில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து இது கோண்டுவான நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும். ஆமாங்க, தீபகற்ப பீடபூமி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கோண்டுவான நிலப்பகுதியோட ஒரு பகுதி தான். நம்ம இமயமலை உருவாரப்போ இந்த வீடெலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதனோட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபகற்ப பீடபூமி. அதுவும் சரிதான். இதன் வடப்பகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதி தக்கான பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ இதனோட வடப்பகுதியே உயர்நிலங்கள், மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனோட தென்பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ அனைத்துமே சரிதாங்க, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ அப்போ தீபகற்ப பீடம் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம், அது 2695 மீட்டர் உயரம் தான். இது கோண்டுவான நிலப்பகுதியோட ஒரு பகுதி தான். இது வடப்பகுதி மற்றும் மத்திய உயர்நிலங்கள் வடப்பகுதி வந்து மத்திய உயர்நிலங்கள்னும் தென்பகுதி வந்து தக்கான பீடபூமின்னு அழைக்கிறாங்க. அனைத்துமே சரிதான். அடுத்து ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரமான குருசிகாரின் உயரம், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரவல்லி மலை தொடருங்க. இது வந்து மத்திய உயர்நிலங்கள் நம்ம பார்த்தோம்ல. இப்போ முதல் தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியை நம்ம பார்த்தோம். அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறப்போ வடப்பகுதியை வந்து உயர்நிலங்கள்னு சொன்னாங்க, தென்பகுதியை தக்கான பீடபூமின்னு சொன்னாங்க. அந்த வடப்பகுதியில் இருக்கிற உயர்நிலங்களில் இருக்கிற ஒரு சிகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குருசிகார். அது எந்த தொடரில் இருக்குன்னா ஆரவல்லி மலை தொடரில் தாங்க அந்த குருசிகார் காணப்படுது. அப்போ அதனோட உயரம் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். அப்போ 1722 மீட்டர் அப்படின்றத வந்து அதனோட உயரம். அப்போ சி தாங்க அதுக்கான ஆன்சர், 1722 மீட்டர் குருசிகார் உயரம், ஓகேங்களா. ஸோ ஒரு 17 வயசில் ஒருத்தன் குரு ஆகிட்டானா அவன் என்ன பண்ணுவான், 22 வயசில் என்ன ஆகிடுவான், அவன் சிகரத்துக்கு போயிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அப்போ 17 வயசில் குருவானவன் 22 வயசில் சிகரத்துக்கு போயிடுவான். அப்போ குருசிகார் 1722, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இரும்புத்தாது மற்றும் கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது, ஓகேங்களா. இரும்புத்தாது மற்றும் கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுனா நம்ம சோட்டா நாக்பூர் பீடபூமிங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இரும்புத்தாது மற்றும் கனிம வளத்துக்கு வந்து மிக புகழ்பெற்ற ஒரு பீடபூமியாக வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியாக தான் இருக்குது. அதாவது மத்திய உயர்நிலங்களோட அந்த வடகிழக்கு பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த புகழ்பெற்ற பீடபூமினா சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஸோ மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதி தான் வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதே மத்திய உயர்நிலங்களோட வந்து மேற்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலவை பீடபூமி. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தீபகற்ப பீடபூமியை அதனோட வடப்பகுதியை மத்திய உயர்நிலம்னு பிரித்தோம், தென்பகுதியை தக்கான பீடபூமி பிரித்தோம். அந்த மத்திய உயர்நிலங்களோட அந்த மேற்கு பகுதி தான் வந்து மாலவை பீடபூமி. அதனோட வடகிழக்கு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி. அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்றதாக வந்து இருக்கு. அடுத்து பொறுத்துக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில நதிகளையும் அதுங்களோட நீளத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொறுத்திருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நதிகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிந்து 800 கிலோமீட்டர், சிந்து வந்து பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டருங்க. சிந்து நதியோட அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 2850 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீளத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இது பயணிக்குது. இந்தியாவில் மட்டும் எவ்வளோடனா 709 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2850 கிலோமீட்டர் பயணிக்குது. இந்திய பகுதிகளில் மட்டும் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுது, ஓகேங்களா. இது ரெண்டுமே முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ சிந்து நதியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது கைலாஸ் மலை தொடரில் இருக்கிற அந்த மானசரோவர் அப்படின்ற ஏரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது சிந்துக்கு மானம் அதிகம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ மானசரோவர் அப்படின்றத வந்து இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்போ இது வந்து 1க்கு வந்து 4. அடுத்து கங்கையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு நதி தாங்க. இது வந்து
கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல தான் வந்து இது உற்பத்தி ஆகுது. இதனோட நீளம் 25 ஓகேங்களா. ஸோ அப்போ கங்காவுக்கு வந்து எப்போ வயசாகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, 25 வயசுல தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ செகண்ட் ஒன் தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். அடுத்து மகாநதி. ஸோ மகாநதியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தோன்னா அதனோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டருங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுதான், அந்த சிக்காவா அருகில் இருக்கிற அந்த ஒடிசா மாநிலத்தின் வழியாக சுமார் எவ்வளோ தூரம் பாயுது, 851 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாயுது. அப்போ மகாநதி வந்து பார்த்தீங்கன்னா 851, அப்போ 3. அடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி. ஸோ காவிரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா மாநிலத்துக்கு இருக்கிற அந்த குடகு மலையில் இருக்கிற தலைக்காவரில் தான் வந்து இது உற்பத்தி ஆகுது. இதனோட நீளம் வந்து சுமார் 800 கிலோமீட்டர் வந்து நீளம். அப்போ இது வந்து 1. அப்போது 4231 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பண்டல்கண்ட் என்பது ஓகேங்களா. சொன்னதுங்க பண்டல்கண்ட் என்பது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தா தான். ஸோ பண்டல்கண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாளவ பீடபூமி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, மாளவ பீடபூமி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாளவ பீடபூமியோட அந்த கிழக்கு தொடர் பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பண்டல்கண்ட்னு சொல்கிறோம். அதனோட தொடர்ச்சியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாகல்கண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. முதல்ல மாளவ பீடபூமினா என்னென்னு பார்த்தோம், அதாவது தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வடப்பகுதியை மத்திய உயர்நிலம், தென்பகுதியை தக்கான பீடபூமின்னு பிரிக்கிறாங்க. அந்த தக்கான பீடபூமி அந்த மத்திய உயர்நிலத்தோட அந்த மேற்கு பகுதி தான் மாளவ பீடபூமி. அதில் இருக்கிற அந்த கிழக்கு தொடர் பகுதி தான் நம்ம பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட தொடர்ச்சி தான் பாகல்கண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. பண்டல்கண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதி. அடுத்து ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் இடத்தில் உள்ள சிகரம் ஓகேங்களா. பாருங்கள் எது எதுங்க, ஆனைமலை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பழனிமலை, அப்புறம் ஏலக்காய் மலை. இது மூணுமே சந்திக்கிற இடத்துல இருக்கிற அந்த சிகரம் என்ன சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி சிகரங்க. என்ன இருக்குது, ஆனைமுடி சிகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைகள் தான். இந்த 3 மலைகளும் சந்திக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமுடி சிகரம் ஓகேங்களா. ஏன்னா ஆனைமலையும் முக்கியம், ஏலக்காய் மலையும் முக்கியம், பழனிமலையில் தான் வந்து கொடைக்கானல் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த 3மே சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னா இந்த ஆனைமுடி சிகரம் வந்து காணப்படுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆனைமுடி சிகரம். அடுத்து கூற்றை கவனி. மேற்கு கடற்கரை சமவெளி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு கடற்கரை சமவெளிங்க. ஸோ கடற்கரை சமவெளியில் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவை தீபகற்ப நாடுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம், நீரால் வந்து சூழப்பட்டிருக்குங்க ஓகேங்களா. அப்போ கடலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கடற்கரைகள் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லிட்டு நம்ம 2 பார்க்குறோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி பற்றி தாங்க நம்ம பார்க்குறோம். இந்த மேற்கு கடற்கரை சமவெளியோட வடபகுதி கொங்கன் கடற்கரை ஓகேங்களா. ஸோ அந்த மேற்கு கடற்கரை சமவெளி இருக்குங்களா, அதனோட வடப்பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, கொங்கன் கடற்கரை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து தென்பகுதி மலபார் கடற்கரை. தென்பகுதி என்னதுங்க, மலபார் கடற்கரை. மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. 3மே சரிதாங்க, 3மே சரிதான். ஸோ மேற்கு கடற்கரை சமவெளியோட வடப்பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொங்கன் கடற்கரைன்னு சொல்கிறாங்க. அதனோட தென்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மலபார்னு சொல்கிறாங்க. அதனோட மத்திய பகுதி தான் என்ன சொல்கிறாங்க, கனரா கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி, அனைத்துமே சரி. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது, இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னு தான் உங்களுக்கான கொஸ்டின். இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியில் காணப்படுற ஒரு ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஏரி. இந்த சிலிக்கா ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்போ இந்தியாவோட காயல் ஏரி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காயல் ஏரின்னு அழைக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கொல்லேரி ஏரி. ஸோ கொல்லேரி ஏரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே காணப்படக்கூடிய ஒரு ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லேரி ஏரி அப்படின்னு அழைக்கப்படுது. எங்குங்க, கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அழைக்கப்படுற அந்த ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லேரி ஏரி. அடுத்த புலிக்காட்டு ஏரி. ஸோ புலிக்காட்டு ஏரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் மற்றும் ஆந்திர பிரதேசத்தோட அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிக்காட்டு ஏரி ஓகேங்களா. எல்லாமே ரொம்ப முக்கியங்க. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டோட அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஏரி தான் வந்து புலிக்காட்டு ஏரி. அடுத்து வேம்பநாடு ஏரி. ஸோ வேம்பநாடு ஏரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேம்பநாடு ஏரி. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில் காணப்படுது ஓகேங்களா. அப்போ பொருந்தாது இதுன்னு கூட கேட்கலாம். கீழ்காண ஏரிகளில் பொருந்தாதுன்னா இதில் வேம்பநாடு ஏரி தான் வந்து பொருந்தாது. மீதி 3மே கிழக்கு கடற்கரை சமவெளியில் காணப்படக்கூடிய ஏரிகள் ஓகேங்களா. அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய ஏரி காயல் ஏரி வந்து சிலிக்கா ஏரி. கிருஷ்ணா நதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கோதாவரி ஆற்றுக்கும் இடையே காணப்படக்கூடிய ஏரி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லேரி ஏரி. ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலிக்காட்டு ஏரி.
அடுத்து வங்காள விரிகுடாவில் உள்ள தீவு கூட்டங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா. ஸோ வங்காள விரிகுடாவில் இருக்கிற தீவு கூட்டங்களோட எண்ணிக்கை. ஸோ நம்ம தீவுகளை பற்றி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என 2 பெரிய தீவு கூட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுதுங்க. ஓகேங்களா. இதில் வங்காள விரிகுடாவில் இருக்கிற தீவு எதுன்னு பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. ஓகேங்களா. ஸோ லட்சத்தீவு எங்கே இருக்குடான்னா அது அரபிக்கடலில் இருக்குது. ஓகேங்களா. முதல்ல அதை கிளியர் பண்ணுவோம். நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவும் லட்சத்தீவு தான் இந்தியாவில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய தீவுகள். அதில் அந்தமான் நிக்கோபார் தீவு தான் அதில் இருக்குது, வங்காள விரிகுடாவில் இருக்குது. லட்சத்தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அரபிக்கடலில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போது நான் இங்கே என்ன கேட்டிருக்குது, வங்காள விரிகுடாவில் உள்ள தீவுங்க. அப்போ வங்காள விரிகுடாவில் ஒரு தீவு என்னங்க, அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு. அப்போ அதில் இருக்கிற தீவு கூட்டங்களோட எண்ணிக்கை தான் நான் கேட்டிருக்கேன். அதில் இருக்கிற தீவு கூட்டங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 572. ஓகேங்களா. அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் வங்காள விரிகுடாவில் இருக்குது. அதில் இருக்கிற தீவு கூட்டங்களோட எண்ணிக்கை தான் 572. லட்சத்தீவுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், அது வந்து அரபிக்கடலில் வந்து காணப்படக்கூடிய ஒரு தீவாக இருக்குது. இதில் இருக்கிற தீவு கூட்டங்களோட எண்ணிக்கை 27. ஓகேங்களா. இது அரபிக்கடல். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க வங்காள விரிகுடாவில் இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 572 தீவுகள் வந்து இங்கே காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து கூற்றை கவனி. ஓகேங்களா. லட்சத்தீவுகளை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில தகவல்கள் அதை கூற்றை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது முருகை பாறைகளால் ஆனது. ஆமாங்க. ஸோ லட்சத்தீவுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முருகை பாறைகளால் அமைச்சதாக வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முருகை பாறைகளால் ஆனது. ஓகேங்களா. அடுத்து இது நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர் ஆகும். இது தவறுங்க. ஏன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட நிர்வாக தலைநகரம் தான் இது போர்ட் பிளேயர். ஓகேங்களா. லட்சத்தீவுகளோட நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரட்டி. ஸோ கவரட்டி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்சத்தீவோட அந்த நிர்வாக தலைநகரம். இது வந்து தவறு. இது வந்து எங்கே வரணும், அப்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட அந்த நிர்வாக தலைநகரம் தான் வந்து போர்ட் பிளேயர். மனிதர்கள் வசிக்காத பிட்தீவு இங்கு உள்ளது. ஓகேங்களா. ஆமாங்க. ஸோ மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய அந்த பிட்தீவு வந்து எங்கே இருக்குடானா இந்த லட்சத்தீவில் தான் வந்து காணப்படுது. அப்போ இது சரி தான். அப்போ 1, 3 சரி, 2 மட்டும்தான் இங்கே தப்பு. அப்போ இதாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்து சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. ஸோ சிந்து நதியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2850 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்தியாவில் மட்டும் என்ன ஆகுதுங்க 709 கிலோமீட்டர் நீளம் வந்து இது பாயுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா கைலாஸ் மலை தொடரில் தான் வந்து பார்த்தா மானசரோவர் ஏரிலேருந்து இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதனோட துணையாறுகளில் பொருந்தாதது எது, சரி துணையாறுகள்லேயே மிகப்பெரிய துணையாறு எதுன்னு தான் பார்த்தோம். ஸோ இது முதல்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து துணையாறுகள் ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சிந்து நதியோட துணையாறுகள். இதில் மிகப்பெரிய துணையாறு எதுன்னு பார்த்தோன்னா இந்த சீனாப் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிந்து நதியோட ஒரு மிகப்பெரிய துணையாறு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சீனாப். அடுத்து தீபகற்ப ஆறுடன் தொடர்பற்றது எது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்திய ஆறுகளை வந்து முதல்ல பண்ணுறாங்க, 2ஆக பிரிக்கிறாங்க. இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள். அதாவது இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிரிக்கிறாங்க. நான் கேட்டுக்கிறது வந்து பார்த்தா தீபகற்ப ஆறுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு. அப்போ முதல்ல இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் எதுன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இமயமலை ஆறுகளை பொறுத்தவரை 3 தாங்க, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அப்போ இது வந்து இமயமலை ஆறு. அப்போ தீபகற்ப ஆறுகள் எதுங்க, நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இது எல்லாமே என்ன நதி, தீபகற்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் 3 தான், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அப்போ இதில் பொருந்தாதது எது, கங்கை தான் வந்து பொருந்தாதது. ஏன், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3மே என்னதுங்க இமயமலையோட ஆறுகள். அடுத்து 27 வங்காளதேசத்தில் கங்கை பத்மா என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ வங்காளதேசத்தில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்கா எப்படி அழைக்கிறாங்கன்னா பத்மா, கங்கை நதி வந்து பத்மா அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். இது வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஓகேங்களா. இது வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதுவும் சரிதாங்க. நல்லா பார்த்துங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் இது வங்காள விரிகுடாவில் கலக்கிறதுனால அவங்க என்னன்னு பேர் வைக்கல, பத்மான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடல. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தா இது கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்க. சொல்கிற காரணம் வந்து அந்த கூற்றுக்கு வந்து ஆப்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஆனால் சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் காரணம் வந்து ஆப்டாக இல்லை. அடுத்துங்க 28 கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்குவது எது. ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவில் 2ஆவது பிரிஞ்சு, கர்நாடகாவில் நம்மளுக்கு ஞாபகம் வேண்டியது காவிரி தாங்க. ஏன்னா காவிரி தான் கர்நாடகா மாநிலத்துக்கு இருக்கிற குடகுமலையில் இருக்கிற தலைக்காவிரியில் வந்து உற்பத்தி ஆகுது. சுமார் 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பாயுது அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து இந்தியாவின் கங்கை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுதான் கர்நாடகாவில் 2ஆக பிரிஞ்சு சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற ஆற்றுத்தீவுகளை உருவாக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, இது வந்து இதுவாகுது, ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ உருவாக்கக்கூடியது எதுங்க, காவிரி அப்படின்றத வந்து பார்த்தா இந்த புனித ஆற்றுத்தீவுகளை வந்து உருவாக்குது.
அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. பிரம்மபுத்திரா திமத் பகுதியில் சாங்போ என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது மானசரோவர் அப்படின்ற ஏரியிலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறது உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் எப்படி அழைக்கப்படுதுன்னா சாங்ஃபோ அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த சாங்ஃபோன்றதோட பொருள் தூய்மை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ சாங்ஃபோ அப்படின்றதோட பொருள்னாங்க தூய்மை. ஆமாங்க, பிரம்மபுத்திரா வந்து திபெத் பகுதியில் சாங்ஃபோன்னு அழைக்கப்படுது. இது சரிதான். கோதாவரி விருத்தகங்கா என அழைக்கப்படுகிறது. ஸோ கோதாவரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாழக்கூடிய மிக நீளமான நதி எதிரான நம்ம கோதாவரி தான். ஸோ கோதாவரியா 1465 கிலோமீட்டர் நீளம் பாயுது அப்படின்னு பார்த்தோம். இது நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதுதான் விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுது. இதுவும் சரிதாங்க. காவிரியின் தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது. இப்போ தான் சொன்னேன். ஸோ காவிரி என்னன்னு சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, காவிரியை வந்து சொல்கிறாங்க. இது கர்நாடகா மாநிலம் குடகு மாநிலம் இருக்க தலைக்காவிரில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. 800 கிலோமீட்டர் நீளம் வந்து பாயுது. இது ஸ்ரீரங்கப்பட்டினம் மற்றும் சிவசமுத்திரம் ஆற்று தீவுகள் உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது தென்னிந்தியாவோட கங்கை என அழைக்கப்படுது. இதுவும் சரிதான். அடுத்து பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் மேக்னா என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பாருங்கள், இது தாங்க தவறு. ஏன்னா பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் ஜமுனான்னு தாங்க அழைக்கப்படுது. என்ன அழைக்கப்படுது? ஜமுனா அப்படின்னு அழைக்கப்படுது. பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்து தான் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிரம்மபுத்திரா மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஜமுனானும் அது கங்கை ஆற்றா கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்கிறாங்க, மேக்னா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ பிரம்மபுத்திரா மற்றும் ஜமுனான்னு அழைக்கப்படுது. அப்போ இதுதான் வந்து தவறு. ஓகேங்களா? குறிச்சிங்க. அடுத்து பொருந்தா இணையது. மறுபடியும் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி. ஆமாங்க, கங்கை வந்து கங்கோத்ரியில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ கங்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. அடுத்து பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா சமாயிங்டாங். ஆமாங்க, இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பிரம்மா வந்து செம்மையாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா கைலாஸ் மலைத்தொடரில் இருக்கிற சமாயிங்டாங் அப்படின்ற பணியாற்றல் தான் என்ன பண்ணுது, உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? அடுத்து தபதி வந்து பார்த்தீங்கன்னா முல்டாய் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. நம்ம முதலே பார்த்தோம். பெட்டூல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முல்டாய் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பெல்டாய் அப்படின்ற இடத்துல தான் வந்து முல்டாய் அப்படின்ற இடத்துல தான் உற்பத்தி ஆகுது. அப்போ இதுவும் கரெக்டு தான். கோதாவரி மகாபல்லேஸ்வரர். ஓகேங்களா? இது தாங்க தவறு. ஏன்னா நான் கிருஷ்ணா தான் சொல்லியிருந்தேன். கிருஷ்ணா தான் மகா பார்த்தோன்னா பல்லக்கட்ட வர சொல்லியிருந்தேன். அப்போ கிருஷ்ணா தான் மகாபல்லேஸ்வரர் உற்பத்தி கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ இதுதான் வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஜியாகிரபி ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம டெஸ்ட்டு எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம அடுத்த லைவ் டெஸ்ட்டில் வந்து எல்லா இதையும் நம்ம சால்வ் பண்ண பார்த்துடலாம். ஸோ அடுத்து இது கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எத்தனை மார்க் எடுத்தீங்க என்னன்றதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க, நல்லா படிச்சிங்க. நான் அடுத்த டெஸ்ட் என்ன லெசன்றது நான் தனி வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு பாடத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இதை தாண்டி கொஸ்டின் எடுக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாடத்தை வந்து ரிவிஷன் பண்ணால் போல இல்லை முழுசாக படித்தா ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாம் நல்லா படிச்சுட்ருங்க.